வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தேங்காய் இல்லாமல் தக்காளி இல்லாமல் கார சட்னி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இது ஆப்ஷனல் தான். 2 கொத்து புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது வாசனைக்காகத்தான் சேர்க்குறோம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஆப்ஷனல் தான். ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கி விட்டு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.